ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இன்னைக்கு 11th செப்டம்பர். நம்ம மார்க் லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆயிருக்கு அப்படி பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது நம்ம மேனுவலாக ஃப்ளாட் பண்ண சார்ட். ஓகே, நிஃப்டி இன்னைக்கு ஓப்பன் ஆனது ஒரு ஃப்ளாட். ஓகேவா, ஃப்ளாட் நிஃப்டி தான். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ க்ளோஸ், அதுக்கு பிட்வீனில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. ஒரு ஃப்ளாட் நிஃப்டி தான் ஓப்பன் ஆன மார்க்கெட். ஓப்பன் ஆன கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட ஏடிஎம்மை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விற்க வச்சுட்டு அங்கேருந்து நமக்கு ஒரு ஃபால். ஓகேவா, எது வரைக்கும்னா எஸ்டர்டே 50%. ஓகேவா, ஃபஸ்ட் எஸ்டர்டே 50%, கொஞ்சம் நேரத்துக்கு சப்போர்ட் இருந்தது. ஜஸ்ட் அதை பிரேக் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. திரும்ப மேலே கிராஸ் ஓவர் கிடைக்கல நமக்கு, நம்ம யூஸ் பண்ணுற ஆவரேஜ் லைனில். அங்கேருந்து ஒரு ஃபால் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வந்தது. இந்த சூப்பர் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து அகைன் ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்து எஸ்டர்டே 50%. ஓகேவா, அது பிட்வீன்லேயே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி இது வரைக்கும் நிஃப்டி எக்ஸ்பைரி நமக்கு, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, ஆனால் பெருசாக மொமெண்ட்டே கிடைக்கல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு ஒரு மொமெண்ட்டாக இந்த ஃபால் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபால் கொஞ்சம் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, தென் இந்த ஃபால் அமைஞ்சதுக்கப்புறம் 50% இருந்து இந்த சூப்பரில் சப்போர்ட் எடுத்தவங்க இங்கேருந்து அகெயின் பியூட்டிஃபுல்லாக நம்மளோட ஏடிஎம்மை கிராஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, தென் மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆச்சு அப்படின்றதுல நம்மளோட ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரில் பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு ரெசிஸ்ட் லைன் இருக்குது, அது என்ன நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, கிராஸ் ஓவர் கிடச்சி சிஇயில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சைட் வைஸ் மொமெண்டம் தான். ஓகேவா, எண்ட் ஆஃப் த டே வரைக்குமே. ஓகே, ஆனால் நமக்கு விக்கிங் இது வரைக்கும் போயிட்டு டச் பண்ணிட்டு வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன்றது, இங்கே என்ன லைன் ரெசிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்மளோட இண்டிகேட்டரில் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, இன்னைக்கு கன்சிடர் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃப்ளாட், எண்ட் ஆனதும் ஃப்ளாட். ஓகே, இதான் நடந்தது. நம்மளோட இண்டிகேட்டரில் ஓன் இண்டிகேட்டரில் இப்படி ரெஸ்பெக்ட் ஆகிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஓன் இண்டிகேட்டர். எங்கே எடுக்கிறது நம்மளோட இண்டெக்ஸ் சார்ட்டு, ஸ்பாட்டு. இது வீக்லி ஃபியூச்சர்ஸ், மேலே இருக்கிறது மந்த்லி ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, இது மூணுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரே சார்ட்டில் பார்க்குறோம். ஓகே, இது கரண்ட் டே ஓப்பனிங், இது ப்ளூ டாட். ஓகேவா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. நமக்கு சிபிஆர் இன்னைக்கான சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனவங்க இன்னைக்கு வீக் டுடே லோ. ஓகேவா, லோ இவ்வளோ கிரியேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு இங்கே சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஓகேவா, இதில் நமக்கு லோ வச்சுட்டு ஹை எது வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேவா, ஏடிஎம். ஓகேவா, ஏடிஎம்மை கிராஸ் பண்ணி நமக்கு மேலே போயிருக்காங்க. ஆனால் கன்சிஸ்டண்டாக இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு பாடி மேலே க்ளோஸ் ஆகலை. ஓகேவா, நமக்கு ஹை வச்ச இடத்துல திரும்ப ஏடிஎம்க்கு கீழே தான் பாடி க்ளோஸ் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு ஃபால் வருது. ஓகேவா, ஃபால் வந்தவங்க திரும்ப சிபிஆரில் சப்போர்ட் எடுத்து நமக்கு அங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டில் போகுது. ஆனால் இதை கிராஸ் பண்ண முடியாமல் இங்கேருந்து ஃபால் ஆகுது. இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எஸ்டர்டேவோட ஓப்பனை நம்ம எப்பயுமே பார்க்கணும். ஓகேவா, எஸ்டர்டே ஓப்பன் இங்கே இருக்குது பாருங்க, எஸ்டர்டே ஓப்பன். ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளாட் லைன் ட்ரா பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, நமக்கு கண்ணுக்கு தெரியாத ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்மளோட ஓன் இண்டிகேட்டர் காட்டி கொடுக்கும். ஓகேவா, ஏன்னா நம்ம ஈச் லைன் போயிட்டு நம்ம டெய்லி பிளாட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஜஸ்ட் என்எஸ்சி கொடுக்குற டேட்டாவை காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும், நம்ம இவ்வளோ டேட்டாவையும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா, ஸோ நமக்கு மார்னிங்கே எஸ்டர்டே ஓப்பன்லேருந்து ரெசிஸ்ட் ஆகி திரும்ப ஃபாலு, கரண்ட் டே ஓப்பன் வரைக்கும் வராங்க, திரும்ப எஸ்டர்டே ஓப்பன் வரைக்கும் போகிறாங்க, திரும்ப அங்கேருந்து ரிஜெக்ஷன், அகெயின் கரண்ட் டே ஓப்பனை பிரேக் பண்ணி சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் வராங்க. இந்த சூப்பர் ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருந்தா அடுத்த சப்போர்ட் நமக்கு டுடே லோ வந்திருக்கும். ஆனால் அது வரைக்கும் போல் இந்த சூப்பர் ட்ரெண்ட்லேயே அகெயின் ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் பியூட்டிஃபுல்லாக கரண்ட் டே ஓப்பன், சிபிஆர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அகெயின் எஸ்டர்டே ஓப்பன் வரைக்கும் போகிறாங்க. திரும்ப அங்கேருந்து ஃபாலு, சிபிஆர், திரும்ப எஸ்டர்டே ஓப்பன், அங்கேருந்து ஃபால். ஓகேவா, திரும்ப இப்போ இன்னைக்கு ரீசெண்ட் லோ. ஓகேவா, இந்த ஸ்விங் லோ, டுடே லோவில் இந்த ஸ்விங் லோவில் அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அகெயின் பியூட்டிஃபுல்லாக எஸ்டர்டே ஓப்பனையும் பிரேக் பண்ணி, ஓகே, ஃபஸ்ட் ஏடிஎம் கிட்ட போய்ட்டு ரெசிஸ்ட் ஆகுறாங்க. ரெசிஸ்ட் ஆனவங்க திரும்ப எஸ்டர்டே ஓப்பன்லேயே சப்போர்ட் எடுத்து திரும்ப மேலே போய் கரண்ட் டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா, பிரேக் பண்ணுவாங்க, திரும்ப அங்கேருந்து ஃபாலு. ஓகே, ஏடிஎம் கிட்டேயே யூ டர்ன் அடித்து திரும்ப கரண்ட் டே ஹையை திரும்ப போய் டெஸ்ட் பண்ணுறாங்க.
திரும்ப அங்கேருந்து ஃபால், ஏடிஎம்மை பிரேக் பண்ணி சூப்பர் ட்ரெண்ட் சப்போர்ட் ப்ளஸ் எஸ்டர்டே ஓப்பன் சப்போர்ட். ஓகேவா? இந்த YDO இருப்பாங்க எஸ்டர்டே ஓப்பன். ஓகேவா? அகைன் இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கிறவங்க திரும்ப கரண்ட் டே இன்னைக்கு வந்த ஹையை அகைன் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறாங்க. மேலே போனவங்க திரும்ப அங்கேருந்து ஃபால், அகைன் ஏடிஎம் சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, விற்க வரைக்கும் தான் வராங்க, பாடி நமக்கு கீழே வரல. ஓகேவா? அப்போது இது ஒரு சைட்வேஸாகவே நம்ம நினச்சிக்கணும். ஓகே, இந்த ஹைக்கும் அகைன் ஏடிஎம்கே தான் இன்னைக்கு போட்டி நடந்துகிட்டே இருந்தது. ஓகேவா? தென் ஏடிஎம்லேருந்து திரும்ப சடனாக இந்த ஹையை அகைன் பிரேக் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா இங்கே இருக்கிறது ப்ரீவியஸ் டே ஹை. ஓகேவா? இருக்கு பாருங்க, நேற்று வந்த நிஃப்டியோட ஹை. ஓகேவா? பியூட்டிஃபுல்லாக போய் அதை ரெசிஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் ஃபால் ஏடிஎம். ஓகேவா? இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சொல்லப்போனால் செல்லர்ஸுக்கான மார்க்கெட் தான். ஆனால் சின்ன சின்ன இடத்துல பையர்ஸ் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஆனால் சீக்கிரமாக ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட்டை இன்றைக்கி கண்ணில் பார்த்துருக்க முடியும். ஓகேவா? ஹோல்ட் பண்ணணும் ட்ரை பண்ணிங்கன்னா வந்த ப்ராஃபிட் திரும்ப செல்லாஸுக்கு தான் போகும். ஓகேவா? தென் அகைன் மார்க்கெட் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. வீக்லி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 25.52. ஓகேவா? ஓகே, நம்ம ட்ரெண்டிங் ஓஏ எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கோம் பார்த்துடலாம். இது ட்ரெண்டிங் ஓஏ ஃபஸ்ட் இன்ட்ராடேல வந்து நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங் அப்போவே ஒரு ஃப்ளாட். ஓகே, ஒரு 40 lakhs டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் 1 hourல நமக்கு கால் சைடில் தான் கிராஜுவலாக இருந்திருக்காங்க. ஓகே, 40 lakh ப்ளஸ் தான் இருந்தாங்க, 66 lakhs மைனஸ் காட்டினாங்க. ஆனால் இருந்தாலும் மார்க்கெட் நமக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ட்ரை பண்ணுச்சு. ஓகேவா? அகைன் வந்து ஒரு ஃப்ளாட் ஓஏக்கு வராங்க. தென் 11:30 12:30 தான் நமக்கு ஹையை பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? மார்னிங் வந்து ஹையை அகைன் நமக்கு 12:30 தான் பிரேக் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா புட் சைடில் நமக்கு ஓய் ஜாஸ்தியாக இருக்குது. 21 lakhல இருந்து அரௌண்ட் 70 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12:30 to 1:30 கால் சைடில் ஒய் ரெடியூஸ் ஆகுது, புட் சைடில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் அதுவே தான் நடந்தது. ஓகேவா? புட் சைடில் தான் நமக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இருந்தது. ஓகே, ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிதோ அங்கெங்கெல்லாம் பை ஆப்ஷன் எடுத்து வந்தால் நம்ம ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நேற்று சொன்ன மாதிரியே ஐவி ரொம்ப ரொம்ப லோவாக இருந்ததுனால ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் வச்சுருப்பாங்கன்னு சொன்ன மார்க்கெட்டை நம்ம சொன்ன மாதிரியே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான். ஓகேவா? ப்ரீவியஸ் டே ஹையே பிரேக் பண்ண முடியல, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தது. நமக்கு ஒரு ட்ரெண்டே கிடைக்கலாம். ஓகேவா? தென் இது வந்து பொசிஷனல் ஓய். ஓகேவா? பொசிஷனல்னா நேற்று எண்ட் ஆஃப் த டே இருந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்களா, அதுவும் இன்னைக்கு நடந்த நியூ ஓய். ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி காட்டுறது. ஓகே, நமக்கு இங்கே நெகட்டிவ்ல காட்டுச்சு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவே இங்கே காட்டல. ஓகேவா? மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனது புட் சைடில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஓகேவா? இது குமுலேட்டிவ். ஓகேவா? இது இன்ட்ராடே, இது குமுலேட்டிவ். ஓகே, இது ஜஸ்ட் பியூர் இன்னைக்கு காலையில் நடந்த இன்ட்ராடே ஓப்பன், இது குமுலேட்டிவ். ஓகேவா? இப்போ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிச்சு மார்னிங் வந்து நமக்கு குமுலேட்டிவாக பார்த்தா புட் சைடில் தான் நமக்கு ஓய் ஜாஸ்தியாக இருக்குது. மார்க்கெட் சோக்கிலிருந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 1 hourல நமக்கு கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இருந்தாலும் நமக்கு புட் சைடில் தான் ஒரு பாசிட்டிவ் 35 lakhs ஜாஸ்தியாக இருந்து 10:30 to 11:30 அது பியூட்டிஃபுல்லாக 1 crore. ஓகேவா? ப்ளஸ் 1 crore ப்ளஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 1 hourல 1.7. ஓகே, ஒரு 50 lakhs ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 hourல 2.3 crore. நெக்ஸ்ட் 1 hour 1:30 2:30 2.89 crore. ஓகேவா? நெக்ஸ்ட் 2:30 to 3:30 நமக்கு 2.26 crore. ஓகேவா? இது குமுலேட்டிவாக இருந்தது. இன்றைக்கி இன்ட்ராடேல என்ன முடிச்சிருக்காங்க பாருங்கள். இன்ட்ராடேல நமக்கு அரௌண்ட் வந்து 1.2 crore தான் வந்திருக்காங்க. ஸோ நம்ம நாளைக்கு எதிர்பார்க்குறது ஒரு ஃப்ளாட் ஆர் கேப் அப் ஓப்பனிங். ஓகேவா? மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பனாக இருந்தால் கூட இங்கே ஓய் அதிகமாக இருக்கிறதுனால புட் சைடில் மார்க்கெட் கீழே இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். தென் இது நம்ம எடுத்த ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக். ஓகேவா? 25,000 நம்ம ஏடிஎம் எடுத்துருந்தோம். இது மேலே இருக்கிறது வந்து
ஷார்ட் ஸ்ட்ராடல் சார்ட் ஓகேவா, கம்பைன்டு ப்ரீமியம் நம்ம தனியாக போட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த சார்ட்டில் இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஓகே, இது சிஇபி ரெண்டுத்தோட கம்பைன்டு ப்ரீமியம் ஓகேவா. நீங்கள் இந்த க்ளோசிங் டேட்டா வச்சு ஆட் பண்ணி பாருங்க. 121 இது க்ளோசிங் டேட்டா வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் கட் ஆயிடுச்சு. இருங்க, கால் சைடு வந்து நமக்கு 121 புட்டு க்ளோஸ் ஆனது அரவுண்டு 60 சம்திங் ஓகேவா. இங்கே எனக்கு கட் ஆயிருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் 66 69.37 நினைக்கிறேன். ஓகே, 70 வச்சா கூட 121 + 69 70 ஓகே, இதை ஆட் பண்ணிங்கன்னா 189 வரும் கம்பைன்டு ப்ரீமியம் ஓகேவா. அதை தான் நம்ம இங்கே இப்போ லைவில் பார்க்குற மாதிரி கொண்டு வந்தாச்சு ஓகேவா. ஸோ நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல் சார்ட்டில் நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தோம், ப்ரைஸ் எப்போல்லாம் விவேப்புக்கு மேலே இருக்கும் அப்போல்லாம் செல்லர்ஸ் பேனிக் ஓகேவா. அது எந்த ஸ்ட்ரைக் பார்த்து அதில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கும் ஓகேவா. விவேப்புக்கு மேலே இருக்கிறது காலாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. புட்டாக இருந்தாலுமே இந்த கம்பைண்டில் விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அது எந்த ஸ்ட்ரைக்குன்னு பார்க்கணும். புட்டாக இருந்தால் நம்மளோட ஃபோக்கஸ் புட் சைடில் இருக்கணும், கால் வந்து கால் சைடில் ஃபோக்கஸ் இருக்கணும் ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இன்னைக்கு செல்லர்ஸ் கம்ப்ளீட் ப்ராஃபிட்ல இருக்காங்க ஓகேவா. அவங்க விவேப்புக்கு கீழே தான் இன்னைக்கு கம்பைன்டு ப்ரைஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட் டிகே மோடில் தான் இருந்திருக்கு ஓகேவா. தென் நம்மளோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பார்த்துடலாம் தனித்தனியாக ஓகேவா. இன்றைக்கி சிஇ ஓப்பன் ஆனது பிஇபிக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் இவங்க பிஇபி டு கரண்ட் டே ஓப்பன் ஓகேவா, அதுக்குள்ளே தான் இன்றைக்கி ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. ஓப்பனிங்கே நமக்கு விவேப்பு கீழே வந்துட்டாங்க. புட் சைடு நமக்கு கிராஜுவலாக திரும்ப விவேப் கிட்ட வந்தாங்க. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15க்கு மீட் ஆகி அங்கேருந்து அகெயின் ரிஜெக்ட் ஆகுறாங்க. இவங்க விவேப் கீழே வராங்க, இவங்க விவேப் போய் டெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ஓகேவா. திரும்ப விவேப்பை ஒட்டிய ட்ரேட் வந்து திரும்ப ரெண்டாவது முறையும் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. செகண்ட் விவேப்பில் மீட் ஆகி திரும்ப ரெண்டு பேரும் ரிப்பல் ஆகிறாங்க. இந்த டைம் சிஇ நமக்கு விவேப்புக்கு மேலே போச்சு, இவங்க விவேப்புக்கு கீழே வராங்க ஓகேவா. இப்போ பிபிலேருந்து சப்போர்ட் எடுத்த உடனே இங்கே சிஇ என்ன இருப்பாங்க ஓகேவா, விவேப் கிட்ட போகிறாங்க ஓகேவா. இந்த ப்ரைஸ் கரண்டே ஓப்பன் கிட்ட போயிட்டு இந்த ஓப்பனை தாண்டி கான்ஃபிடண்ட்டாக க்ளோஸ் வைக்க முடியல ஓகே, அகெயின் ஃபால் ஓகேவா. இன்னைக்கு பியூராக நடந்ததெல்லாம் கரண்டே ஓப்பன் டு விவேப், ஓப்பன் டு விவேப், ஓப்பன் டு விவேப் ஓகேவா. ஒரு சைட்வேஸ் மூவ்ல முடிச்சிட்டாங்க ஓகே. இப்போ இதில் நம்ம இதுலேயும் பார்க்கணும் நம்ம டிகே வந்து எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. நேற்று பிபிஏ நமக்கு 119 கிடச்சிது. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல நமக்கு சாரி 119ல் 109 இது கம்பைன்டு ப்ரீமியம். இன்னைக்கு நமக்கு எண்ட் ஆஃப் த டேல வந்து 94 ஓகேவா, 95 வச்சுங்க ஓகேவா. அப்போனா ஒரு 14 ரூபா இன்னைக்கு டிகே நடந்திருக்கு ஓகேவா. இதுதான் இன்னைக்கு செல்லர்ஸுக்கு கிடைச்ச ப்ராஃபிட். ஸோ நம்ம இந்த சிங்கிள் விண்டோலேயே ஒரு செல்லோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஷார்ட் ஸ்டார்டர்லையும் பார்த்துடுறோம், இண்டிவிஜுவலாக இருக்கிற ஸ்ட்ரைக்லையும் பார்த்துடுறோம் ஓகேவா. இதில் கம்பைண்டாக விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா சேம் இங்கே எந்த ஸ்ட்ரைக் விவேப்புக்கு மேலே ட்ரேட் ஆகுதோ அதில் நம்ம என்ட்ரி இருந்தால் நம்ம ப்ராஃபிட் ஆகிருப்போம் ஓகேவா. ஏன்னா செல்லர்ஸ் இதுக்கு மேலே போச்சுன்னா செல்லர்ஸ் பேனிக் ஆகிடுவாங்க ஓகேவா. பேனிக்காக அவங்க பொசிஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் வந்து ஒரு வாலடைலாக மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அது எந்த ப்ரைஸ்ன்றதை நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் ஓகே. இது வந்து புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக், நேற்று ஏடிஎம் எடுத்த புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக்கு மார்க்கெட்டை தான். இவங்க ஓப்பன் ஆனது பிஇபிக்கு கீழே, அது இல்லாமல் பிஇக்கு லோ ஓகே. ஓப்பனிங்கே நமக்கு பிஇபி லோக்கு கீழே தான், பிஇயோட லோ கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கிட்டே ஸ்ட்ரகிள் ஆகி ஓகே ரெண்டு பேரும் போயிட்டு பிஇபியில் மீட் பண்ணுறாங்க ஓகேவா. ஆல்ரெடி சிஇயில் பார்த்த மாதிரி தான் ஒரு 10-15க்கு திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஓகேவா. திரும்ப விவேப்பு கீழே வந்தவங்க திரும்ப அகெயின் ஒரு சான்ஸ் கிடைக்குது, இதில் சப்போர்ட் எடுத்து அகெயின் போகிறாங்க, பிஇபியில் மீட் பண்ணுறாங்க, திரும்ப அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஓகேவா. இவங்க ஒன்ஸ் இந்த லோ கீழே வந்துட்டாங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கோம் இந்த ஸ்ட்ரைக் வந்து கோமா ஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அதுதான் இன்னைக்கு செகண்ட் ஆப்ஷன் நடந்தது ஓகேவா. தென் நம்ம என்எஸ்சி கொடுத்த டேட்டா எல்லா டேவும் நமக்கு ரெட்டில் முடிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நமக்கு ஒரு க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஓகேவா. 1 2 3 4 5 கண்டினியூவாக ஒரு நம்ம வச்சிருக்க சார்ட்டில் ப்ரீவியஸ் டே நம்ம டேட்டா எடுக்கல, லாஸ்ட்டு 5 டே பார்க்குறோம் ஓகேவா. அதுக்கு முன்னாலே எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் தான் நினைக்கிறேன் ஓகே.
இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஆனால் ரேஞ்ச் நமக்கு கிடச்சது வெறும் 97 தான். வீக்லி ஆவரேஜாக 285 கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 300 ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நாளைக்கு இதுக்கு மேலே ஒரு 15 பாயிண்ட் மேலே போச்சுனாலே, இந்த ஹையை பிரேக் பண்ணி 15 பாயிண்ட் மேலே போனாலே ரேஞ்ச் அச்சீவ்டு. ஸோ நாளைக்கும் நமக்கு ஐவி ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக அமையறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஓகேவா? ரேஞ்சாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா டிகே தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான், மேலே ஒரு 15 இல்லை 350 எதிர்பார்க்குறோன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் சொல்கிறேன். ஓகேவா? இந்த ஹையை பிரேக் பண்ணால் இதில் வந்து ஒரு 65 பாயிண்ட் மேலே போச்சுன்னா ஒரு 350 பாயிண்ட். ஓகேவா? 350 ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ இது எப்படி பார்க்கணும்? எஸ்டர்டே ஹை இங்கே இருக்குது, ஓப்பன் எங்கே ஆகுது பாருங்கள். ஓப்பன் இந்த ஹைக்கு பில்லோ ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு மேலேயே நம்ம 15 ஆர் 65 பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். ஓகேவா? 300க்கும் 350க்கும். அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுலேருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த லெவல், நெக்ஸ்ட் இந்த லெவல். ஓகேவா? இப்போ இதுலேயே உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? இது என்னென்னா இது எங்கே ஓப்பன் ஆகுதோ அது லோ எங்கே வாங்கிட்டோம், திரும்ப இந்த ஓப்பனை கட் பண்ணி மேலே சஸ்டைன் ஆகிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் டே ஹையை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட்டு 15 பாயிண்ட்ஸ் அப்படின்னா இங்கே 300 அச்சீவ்டு. இதையும் பிரேக் பண்ணி நெக்ஸ்ட்டு 350க்கு எய்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து 50 பாயிண்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இங்கே 350 ரேஞ்சு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நாளைக்கு வீக்கோட லாஸ்ட் டே அப்படின்றதால மினிமம் 300 ரேஞ்ச் நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம். இந்த 300 அமைதா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா ரேஞ்ச் நமக்கு கிட்ட இருக்கிறதால 300 அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஒன்ஸ் இதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் 300 ரேஞ்ச் போதும், மார்க்கெட் திரும்ப கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படின்னு செல்லர்ஸ் முடிவு பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இதுலேருந்து 15 பாயிண்ட் மேலே போதில்ல, அந்த ஹையில் வந்து திரும்ப ஃபாலோ ஆகி கரண்டே ஓப்பனுக்கு கீழே வந்ததுன்னா இதுக்குள்ளே தான் சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இந்த ஹையை தாண்டி திரும்ப போகிறதுக்கான வாய்ப்பை கொடுக்காம இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஓகே, என்எஸ்சி டேட்டா இன்றைக்கி க்ளோசிங் டேட்டா ஆப்ஷன் செயின் நம்ம இன்றைக்கி ஏடிஎம் எடுத்துருக்கிறது 25,050. ஓகேவா? ரீசன் வந்து எந்த ஸ்ட்ரைக்கில் நியரஸ்ட் ப்ரைஸ் இருக்கோ அதை நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறோம். இதை ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை பிளாட் பண்ணியாச்சு. ஐவி ரேஞ்ச் பார்த்துங்க, நமக்கு கால் சைடில் 8.23, புட் சைடில் 7.48. ஓகேவா? ரொம்ப ரொம்ப லோ ஐவி. ஓகே, இந்த லோ ஐவி இருந்தது அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஒரு நேரோ, ஓகேவா, சின்ன ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சின்ன ரேஞ்சுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு அப்படின்னா டிகே ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஓகே, இந்த ஏடிஎம்மை பேஸ் பண்ணி நாளைக்கு தேவையான ட்ரேடிங் லெவல்ஸை நம்ம இன்றைக்கே மார்க் பண்ணியாச்சு. 2550 இதை பேஸ் பண்ணி நம்ம சி ரேஞ்ச், பி ரேஞ்ச், எஸ்டர்டேவோட 50%, சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ், ஐவி 1, 2, 3 எக்ஸ்ட்ரீம் ஹை, அப்படியே புட் சைடில் ஐவி 1, 2, 3 எக்ஸ்ட்ரீம் லோ. இது புட் சைடோட சிங்கிள் ஹெட்ஜ், கம்பைன்ட் ஹெட்ஜ். இது லாஸ்ட் வீக்கோட 50%. ஓகேவா? மார்க்கெட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நமக்கு கிடச்சிருக்க லோ ஐவியால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற இந்த லெவலுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆர் இந்த ஐவி ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? பார்ப்போம் நாளைக்கு ட்ரேட் எப்படி அமையுது அப்படின்றது. ஓகேவா? ஓகே, எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களுக்கு என்னோட எஃபர்ட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.